கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை உங்கள் அனைவரும் அன்புடன் வாழ்த்துகிறேன். எடுத்துக்கொள்ளுமா. ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்கிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சேத்துடைய மகன் ஈனோஷ் பிறந்த பிறகு ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் தேவனை தேடினார்கள். தேடின யாவரும் தேவனை கண்டடைந்தார்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனை தேடும் பொழுது தேவனை எப்படியாக தேடுவது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், நாம் ஜெபிக்கும் பொழுது, நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது, நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது, அவரோடு கூட நம் உறவில் நடக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவனை தேடுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். இன்றைக்கு நம் சங்கீத புத்தகம் 53வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது வண்ணமாக வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டா என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லி வேதத்தை நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில நம் செடியை பார்க்கும் பொழுது, ஒரு செடிக்கு எப்படியாக சூரிய வெளிச்சம் முக்கியமோ, அதுக்கு தண்ணீர் தேவையோ, அடுத்தது ஆக்சிஜன் தேவையோ, அதே போலவே மனிதர்களாக இருக்கும் நமக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக இந்த செடிக்கு இந்த சூரிய வெளிச்சம், தண்ணீர், இந்த ஆக்சிஜன் தேவைப்படுகிறதோ, அதே போலவே தேவனும் கூட நம்மளுடைய வாழ்க்கையிலே முக்கியமானவர ஒருத்தவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை அவர் இல்லாமல் ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையாய் போல் காணப்படும். இன்றைக்கு நம் தேவனை தேடி அவரை கண்டடைவோமா? நாம் பார்க்கிறோம், வேதத்தை தேடினவர்கள் யாவருடைய வாழ்க்கையும் தேவனாகிய கர்த்தர் நன்மையினாலே முடிசூட்டினார். அவர்களை எப்படியாக நன்மை செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்களை பாதுகாத்தாராம். அவர்களை பாதுகாத்தார், அவர்களை ஆபத்திலிருந்து தப்புவித்தார், நடக்க இருக்கிற ஆபத்துகளை வெளிப்படுத்தினார். நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அடுத்தது அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே அமர செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம் தேவனை தேடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம் தலைகளை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலே நன்றி செலுத்திக் கொண்டு, have a blessed day. God bless you.